மகுடம் சூடியது இந்தியா. டி20 உலகக் கோப்பையில் படைக்கப்பட்ட 5 மெகா சாதனைகள். வணக்கம் நண்பர்களே. கிரிக்கெட் ரசிகர்களுக்கு நேற்று ஒரு மறக்க முடியாத நாள். அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்த டி20 உலகக் கோப்பை 2026 இறுதிப் போட்டியில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்திய அணி உலக சாம்பியனாக உருவெடுத்துள்ளது. வெறும் வெற்றி மட்டுமல்ல, பல வரலாற்று சாதனைகளையும் நேற்று இந்தியா முறியடித்திருக்கிறது. அந்த சுவாரஸ்யமான தகவல்களைப் பற்றித்தான் இந்த வீடியோவில் பார்க்கப் போகிறோம். ஹாட்ரிக் சாம்பியன் மற்றும் தற்காப்பு சாதனை, டெஃபெண்டிங் த டைட்டில். டி20 உலகக் கோப்பை வரலாற்றிலேயே ஒரு அணி தனது சாம்பியன் பட்டத்தை அடுத்தடுத்த முறை தற்காத்துக் கொள்வது இதுவே முதல் முறை. பேக் டு பேக் வின்னர்ஸ். மேலும் 2007, 2024 க்கு பிறகு 2026 லும் கோப்பையை வென்று மூன்றாவது முறையாக டி20 உலகக் கோப்பையை வென்ற முதல் அணி என்ற பெருமையை இந்தியா பெற்றுள்ளது. இறுதிப் போட்டியில் இமாலய இலக்கு, ஹாயஸ்ட் டோட்டல். நேற்று முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி 20 ஓவர்களில் 255 கீழ் 5 ரன்களை குவித்தது. டி20 உலகக் கோப்பை இறுதிப் போட்டி வரலாற்றில் ஒரு அணி எடுத்த அதிகபட்ச ரன்கள் இதுவே ஆகும். இதற்கு முக்கிய காரணம் தொடக்க வீரர்களின் அதிரடி ஆட்டம். சஞ்சு சாம்சனின் சாதனை இன்னிங்ஸ். நேற்றைய போட்டியின் நாயகர்களில் ஒருவரான சஞ்சு சாம்சன் 46 பந்துகளில் 89 ரன்கள் குவித்து அசத்தினார். இது டி20 உலகக் கோப்பை இறுதிப் போட்டியில் ஒரு வீரர் எடுத்த அதிகபட்ச தனிநபர் ரன் சாதனையாக பதிவாகியுள்ளது. இந்த தொடர் முழுவதும் சிறப்பாக விளையாடிய அவருக்கு தொடர் நாயகன், பிளேயர் ஆஃப் த டூர்னமெண்ட் விருதும் வழங்கப்பட்டது. அபிஷேக் சர்மாவின் அதிவேக அரைசதம். இளம் வீரர் அபிஷேக் சர்மா வெறும் 18 பந்துகளில் அரைசதம் கடந்து இந்த தொடரின் அதிவேக அரைசதத்தை பதிவு செய்தார். சாம்சன், அபிஷேக் கூட்டணி முதல் விக்கெட்டுக்கு 43 பந்துகளில் 98 ரன்கள் சேர்த்து நியூசிலாந்து பந்துவீச்சை நிலைகுலையச் செய்தது. பும்ராவின் மாயாஜால பந்துவீச்சு. 256 ரன்கள் என்ற கடின இலக்கை நோக்கி ஆடிய நியூசிலாந்தை ஜஸ்பிரித் பும்ரா தனது துல்லியமான பந்துவீச்சால் நிலைகுலையச் செய்தார். 4 ஓவர்களில் வெறும் 15 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 விக்கெட்டுகளை கைப்பற்றினார் பும்ரா. இதன் மூலம் இறுதிப் போட்டியில் 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய முதல் வீரர் என்ற சாதனையை படைத்து ஆட்ட நாயகன் விருதையும் வென்றார். சொந்த மண்ணில் ஹோம் சாயில் உலகக் கோப்பையை வென்ற முதல் அணி என்ற பெருமையுடன் இந்திய கிரிக்கெட் ஒரு பொற்காலத்தை எட்டியுள்ளது. 96 ரன்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்தை வீழ்த்தி இந்தியா படைத்த இந்த சாதனை பல ஆண்டுகள் பேசப்படும். இந்த வெற்றி பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவல்களுக்கு நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.